இப்ப இந்த கட்சி 2ம் ஒண்ணாவுதுன்னு வச்சுக்கங்க. எவ்வளோ பெரிய கிளாஷ் ஒரு மாவட்டத்திலயும் வரும். பொறுப்பாளர்களுக்குள்ள. இல்ல ஒண்ணு ஆகுதோ இல்லையோ, தேர்தல்ல சப்போஸ் வேற வேற கட்சியிலருந்து சந்திச்சாங்கன்னா, ஒரே மக்கள் சம்மந்தமே இல்லாம ஒரு குடும்பத்துக்காக அது அடிச்சுக்கிற அத மாரி யாரு ஆயிடும்ல. மு முன்னெடுக்கணும் சொல்லுங்க? இந்த கௌரவத்த என்னுடைய கௌரவத்த இந்த சமுதாயத்துக்காக விட்டுக் குடுக்கணுன்றதுக்கே வரல அப்பாட்ட. அப்ப இது வந்து நாளைக்கு பிற்காலத்துல இது ஒரு முன்னுதாரணமா வன்னியர் சமுதாயத்துல ஆயிடாதா? இல்ல இவங்க 2 பேரோட மோதல் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்க கடைக்கோடி மக்களோட மோதலா வந்து போய் அத நின்னுட்டுருக்கு. வந்து யாரு நினைக்கணும்ன்றேன். ஏன்னா இவரு ஐயா அவர்கள் 2 வாய்ப்பு குடுத்தாரு. ஒரு வாய்ப்பு என்னன்னா, அவரு வந்து வெளியில ஒரு மாநாட்டுக்கு விஷயமாக போயிருக்கும் பொழுது, இவரு தைலாபுரத்துக்கு போறாரு. அப்ப அறிக்கைய குடுக்குறாரு. நிருபர் கேட்கறாங்க, "ஏங்க மாரி அன்புமணி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போறாரா? நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே?" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல அவரு வீடு, அவங்க அம்மா அங்க இருக்காங்க. அம்மாவ பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போறாருன்ற" சொல்றாரு. ஒரு சாஃப்ட் கார்னர். அது ம். ஒரு 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 ஹிண்ட்ஸ் குடுக்குறாரு. அ "நம்ப வா வா வாப்பா நீ வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலான்ற" ஹிண்ட்ஸ் குடுக்குறாரு. அப்ப நீங்க அப்பாவ போய் அங்க பார்த்து வேலைய முடிச்சிருக்க வேண்டியது தானே? நீங்க இதுக்கு இடைத்தரகர்கள் நீங்க 18 பேர் பேசுறேன், 20 பேசுறோம்னு ஐயா சொல்றாருல்ல, அதெல்லாம் ஏங்க நீங்க உருவாக்குறீங்க? இல்ல இந்த நீங்களே அப்பாட்ட பேச வேண்டியது தானே? நீங்க மீடியேட்டர் எதுக்குன்னு கேட்கிறேன். அப்பாவுக்கும் பையனுக்கும் எதுக்கு மீடியேட்டர் ஒரு ஆள் வேணுமா? அது கட்சியில இருக்கிற அத்தன பேருக்கும் தெரியணுமா அந்த மீடியேட்டருக்கலாம்? இப்போ இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப அமித்ஷா வந்தும் இப்ப பேச போறாருன்ற மாரி செய்திகள்லாம் வந்து அதாங்க இருக்கு. நீங்க அடுத்த அடுத்த இடத்துக்கே போறீங்க. நீங்க நேரா போயிட வேண்டியது தானே வீட்டுக்கு. அப்பா இறங்கி அவரு 90 வயசு ஆகப்போகுது. 87 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 3 வருஷத்துல 90 வயசு ஆகப்போகுது. அவரு ஏன் இறங்கி வந்து உங்கள்ட்ட பேசணுமா? நீங்க போ வேண்டியது தானே நேரா வீட்டுக்கு. உங்க வீடு தானே. அவருக்கு பிறகு அந்த வீடு இவருக்கு தானே. ஒரே பையன் தானே அவரு.